வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி எங்கள் பெரியம்மா உங்களுக்காக பீஸ் புலாவ் எப்படி செய்கிறது, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம அவங்கள மீட் பண்ணிடலாம். வணக்கம் பெரியம்மா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஜாய் கிச்சனில்? பட்டாணி புலாவ் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ பட்டாணி புலாவ் வந்து நார்மலாக அந்த குஷ்கா மாதிரியா இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குமா? டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, நம்ம தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப பட்டை கிராம்பெல்லாம் ஜாஸ்தி போடாமல் ஓகே, அளவாக போட்டு நம்ம வெள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம இன்றைக்கி என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இல்லையா? ஆமாம், ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஓகே, ஓகேயா, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோமா? ஓகே ஓகே. நெய் பிடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம ஆயிலே சேர்த்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சுக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோமா? பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறோமா? இல்லை, எது வேணாலும் செய்யலாம். ஆனால் நாம் இப்போ வந்து பாஸ்மதியில் செய்ய போகிறோம். ஓகே, இது வந்து பாஸ்மதி அரிசி நார்மல் அரிசி விட பாஸ்மதியில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? தாளிக்கிறது இதெல்லாம் போட்டுருவோம். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம், ஏலக்காய் வெடிக்கும் பார்த்து. ஓகே, அது பொரிஞ்சதுக்கப்புறம் எத்தனை வெங்காயம் பெரியமா கட் பண்ணி வச்சுருக்கோம்? ஒரே வெங்காயம், ஒரு டம்ளர் அரிசின்றனால நம்ம ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வதங்க வேண்டியதில்லை இல்லையா? நம்ம லைட்டாக வதக்கினா போதும். நம்ம சின்னதாக கட் பண்ணிடுவோம். அது அப்படியே போட்டால் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பழத்தை விட கொஞ்சம் அதிகம். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி தேவையில்லை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம என்னெல்லாம் வச்சு பெரியமா சாப்பிட்லாம்? முட்டை கிரேவி. நாம் இப்போ செஞ்சு வந்து காரம்லாம் கம்மியாக தான் இருக்கும். நாம் இப்போ சிட்டி காரம் குழம்பு வச்சுருக்கோங்களா, அதையும் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது காரம் கம்மியாக இருக்கனால நம்ம காளான் கிரேவி, சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாம். காரமாக இருக்க இது வேணால் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. எல்லாம் போட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, முந்திரி, புதினா போட்டுருவோங்களா? போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பட்டாணி போட்டுக்கலாம். ஓகே, இது நம்ம வந்து லைட்டாக வதக்குனா போதும் இல்லையா? இது பட்டாணி புலாவ்ன்றனால நம்ம பட்டாணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறோம். ஆமாம், ஓகே, நல்லா இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறோம், மற்றபடி நம்ம மிளகாய் தூள் எதுவுமே போட மாட்டோம் இல்லையா பெரியமா? இது வந்து வெள்ளையாக இருக்கும் இல்லையா? நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். வேணும்னா பட்டாணி போடணும் மட்டுங்கிறது இல்லை, கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். பரவாயில்ல. ஓகே, ஃப்ரையும் ஆகாது. ஓகே, காரமும் கம்மியாக இருக்கனால குழந்தைங்க நல்லா விரும்பி. ஓகே பெரியமா, இது வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி போட்டுக்கலாமா? ஆமாம், ஓரளவு வதங்கிருச்சுல்ல. ஓகே, இனி வந்து பட்டாணி போட்டுடலாம். ஓகே, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஓகே, அப்புறம் பட்டாணி போடலாம். ஓகே, போட்டாச்சா? அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கல்லுப்பு போடுறோமா? கல்லுப்பு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டால் போதும். ஆமாம், கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறது. இந்த பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணியா இல்லை ஃப்ரோசன் பட்டாணியா? ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பட்டாணி தான். ஓகே, அப்போ வந்து சீக்கிரம் வெந்துடும். நமக்கு நல்லா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது தான். உரிச்சு நம்ம ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். அந்த ஃப்ரோசன் பட்டாணி விட சீக்கிரம் வெந்துடும் இல்லையா? நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது ஃப்ரெஷ் பீஸ் வந்து நம்ம குக்கர் அதாவது வதக்கும் போதே போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரோசன் பீஸ்னால் கூட குக்கர் இறக்கும் போது கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம இப்போ இது போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஆர்வமாக வெயிட் பண்ணுறாரு அவங்க ஆச்சி செய்கிற பீஸ் புலாவ் சாப்பிட்றதுக்காக. ஹாய் சலாபி. ஹாய். ஆச்சிக்கு வந்து டச்சப் பண்ணுறான் அபி. சமையல் செஞ்சு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சிக்கு எவ்வளோ பாசக்கார பேரன். ஓகே, நல்லா வதக்கிட்டோம். சரி, இதெல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இவ்வளோ வேறு அடுப்பு சிம்மில் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 டம்ளர் இருக்குது. 1 டம்ளர்
தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஓகே, அரை டம்ளர் தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், மொத்தமாக 1.5 டம்ளர் தண்ணி. ஓகே ஓகேயா, ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு வச்சுருக்கீங்க. கணக்கு. அதுக்கப்புறம் இது கொதிச்ச உடனே அரிசி போட்டுருலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து அரிசி போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறோம். ஓகே, அதை இனி போட்டுடலாம். இல்லாமல் வடித்து போட்டுறணும். அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வடித்து நம்ம தேங்காய் பால் 1.5 டம்ளர் தேங்காய் பாலில் போட்டிருக்கோம். அது அப்படியே வடித்து போட்டாச்சு. அப்படி சமமாக கிளறி விட்டுட்டு ஓகே, மல்லித்தலை மேல் தூவி மூடி போட்டுடலாங்களா? ஓகே, எவ்வளோ பெரியமா விசில் விடணும்? ஒரு விசில் போதுமா? ஒரு விசில் வெந்துடும். ஓகே ஓகேயா, 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ ரொம்பவே சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஓகே, செஞ்சிடலாம். நல்லாவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இனி மூடி போட்டுடலாமா? கம்மியிலேருந்து அடுப்பு ஏற்றி விட்டாச்சு. ஓ, ஸ்பீடாக தான் வைக்கணுமா? ஆமாம், ஸ்பீடாக வச்சு ஒரு விசில் விட்டுட்டு ஓகே, அடுப்பு அணைச்சு எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த விசில் போனோன்னே ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஓகே, அக்காவோட சமையலுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புலாவ், பீஸ் புலாவுக்கு. இங்கே ஒருத்தர் வெயிட்டிங், இங்கே ஒருத்தர் வெயிட்டிங். எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம், எப்போ சாப்பிட்லான்னு 2 பேரும் ஆர்வமாக இருக்காங்க. நல்லா சமைப்பாங்க, அதனால நல்லா சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ரெடி ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பெரியமா. சூப்பர். ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே அந்த நெய் வாசம் ஆளு தூக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் உடையாமல் கலந்து எடுத்துடலாம். ஓ, சூப்பராக வந்திருக்குது. நல்லா எல்லா பக்கமும் நம்ம உடையாமல் உதிரியாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு உதிரியாக வேணும்னா தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும், கொஞ்சம் குழையிற மாதிரி வேணுன்றவங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும். ஓகே, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து பீஸ் புலாவ் ரெடி பண்ணிட்டோம். 15 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து ஒரு அருமையான பீஸ் புலாவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டலாம். பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான சாப்பாடு. சரியா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாய் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா சமைப்பாங்க. ஓகே, ஸோ அருமையான பட்டாணி பீஸ் புலாவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாய் கிச்சனுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.